என் அன்பு தம்பி தங்கைகளே, நன்றாக கவனிங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவேந்திரர் எல்லாம் போடுவான். ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை. அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர், இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர், இல்ல படையாச்சி. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர், இல்ல நீ பறையர். இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான் தான். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள். எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது. ஆனா இந்த மகனுக்கு ரெண்டு கட்சியில ரெண்டு பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன்? அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? சாதி தமிழனுக்கு சாதி காரணம் போடுவான். இங்க பாரு, படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான். எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார், ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறார். ஆனால் கட்சி படையாட்சியா, கட்சி வன்னியனா, சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இந்த நல்ல நுட்பமா நீ விளங்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால், வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர் பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார். திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர், நாடார், செட்டியார், கோனார், ரெட்டியார், நாயுடு எல்லாம் போடுறார். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இப்ப நீ எங்க நிக்க போற? தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன்கிட்ட கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறிய? அத புரிஞ்சுக்க. உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிக்கிறேன். நீ புரட்சினா ஏதோ நினைச்சிருக்காத, நாம செய்யறதான் புரட்சி. அத நல்லா கவனிச்சுக்க. புரட்சி என்பது தம்பி ஹுமாயூன் குறிப்பிட்டார்ல, நான் பேசினதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம். பெரும் கரும் பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதிமுக அம்பிடு பெரிய கட்சி. ஒண்ணு இல்ல, 26க்கு பிறகு குச்சி கூட இருக்காது. வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லை. புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றா, இந்த ஸ்டாலின் இல்ல, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின். கொஞ்ச நேரம் என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்டா. இது கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் சபப்பெட்டி மாதிரி தோணுது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தம்பி தங்கைகளுக்கு சொல்லும் பாரு, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை. பிறக்காத எதிரிக்கு ஏன் பயப்படுற? உனக்கு நடுக்க இருக்குல்ல, அப்புறம் என்னை திட்டுற. நான் இங்க பாரு ராஜா, ஒத்தேடி பாதையில் தான் போனேன்.
என்னை 8 வழிச்சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபியும் தான். எல்லாம் கவனிச்சுக்க சீமா. ஏன் சீமா ஒத்தையடி பாதையில் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க? வா, இந்த 8 வழி பாதை போட்டிருக்கேன் பாரு, இதுல போய் கோட்டையில் உட்காந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு. நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பரதாண்டா புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த 2 பேரும் புரட்சி தீ. ஒன்று பழனி பாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. ஐதியை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சனம். கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடுவோம் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சி பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. வெளிப்படையாக அநீதி என்னென்ன என் தம்பிகள் கேட்கலாம், என் பெற்றோர்கள் கேட்கலாம். என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கிகளே, வெளிப்படையான அநீதி